Hi friends, welcome to my channel. இன்னைக்கு green peas புலாவும் அதுக்கு சைடஸ் ராஜ்மா மசாலாவும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் green peas புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானதும் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு. வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்லை. வெங்காயம், இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை. பாஸ்மதி ரைஸை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சதையும் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு அதை யூஸ் பண்ணலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து மூடி போட்டு யூஸ்வலாக சாதம் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சா போதும். நான் இன்றைக்கி 3 விசில் விட்டு 1 மினிட் சிம்மில் வைக்க போகிறேன். இந்த சாதத்துக்கு சீரக சம்பா ரைஸு இல்லைன்னா நார்மலாக வீட்டில் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது க்ரீன் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் ராஜ்மா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது 4 பல் பூண்டு போட்டு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு தக்காளியை நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் அரைச்ச வெங்காயம் பூண்டு விழுதை போட்டுக்கணும். இந்தளவுக்கு வெங்காயம் பூண்டு விழுது அரைச்சா போதும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இந்த ராஜ்மா மசாலா சப்பாத்திக்கு, கீ ரைஸ், புலாவ் வெரைட்டிஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் கூட அது நல்லா சூட் ஆகும். இந்தளவுக்கு வெங்காய விழுது வதங்கினதும் அதில் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா பொடியெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வேக விடணும். எண்ணெயெல்லாம் அப்படி மேலே மிதந்து வர அளவுக்கு வேக விடணும். ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சிடணும். ராஜ்மாவை உப்பு போட்டு 8 விசில் வச்சு வேக விட்டுருங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டால் தான் ராஜ்மாக்குள்ளே உப்பு அந்த காரமெல்லாம் பிடிக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். நான் வெங்காய விழுதில் உப்பு போட மறந்துட்டேன். வெங்காயத்துக்கு மாத்திரம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்தளவு வதங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.